like I'm floating. Yeah, break out, I've got to see. ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். ஸோ நம்ம சேனலில் வந்து மேக்ஸிமம் பைக் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தாங்க அடுத்த மேக்ஸிமம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம வந்து GoPro Hero 10 வாங்கியாச்சுங்க, சரிங்களா. ஸோ இப்போ அதை தான் நான் வந்து காமிக்க போகிறேன், சரிங்களா. ஸோ நான் வந்து ஆல்ரெடி வந்து அதை வந்து பேக்கை வந்து பிரிச்சிட்டேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மதுரையில் தான் வாங்கினேன். ஸோ மதுரையில் வந்து ஒரு கடையில் வந்து வாங்கினேன். ஸோ அதனால் வந்து பேக்கை வந்து பிரித்தாச்சு. ஸோ அதனால் வந்து அங்கேயே பிரித்து எல்லாமே செக் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போ வந்து புதுசாலாம் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா GoPro Hero 10 வந்து 2021 லான்ச் ஆயிடுச்சு. இது வந்து 22 அட் மேக்ஸிமம் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம சேனல் வந்து இது வந்து GoPro வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா சரிங்களா. ஸோ அதனால் வந்து இது நான் பண்டில்லாம் பிரித்து அப்படிலாம் காமிக்க போகிறதில்ல. ஸோ டேரெக்டாக காமிக்கிறேன். ஸோ அந்த இதை மட்டும் பாருங்கள், சரிங்களா. ஸோ இதுதாங்க நம்ம GoPro Hero 10. ஸோ இது வந்து நான் பண்டில் பேக்கெலாம் கிடையாது. ஸோ நார்மல் பேக் தான். ஸோ அதனால் வந்து இது தெரியும் நான் உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. உள்ளே வந்து என்ன அந்த மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமரா அந்த ஒயரு அவ்வளோதாங்க இருக்கும். அந்த வேறு எதுவும் இருக்காதுங்க. இது பண்டில் பேக் கிடையாது. ஸோ நார்மல் பேக் தான், சரிங்களா. சரி, ஓகே. நான் கேமரா ஆல்ரெடி எடுத்து வெளியே வச்சுட்டேங்க. ஸோ ரொம்ப விலாவரியாலாம் சொல்லணுன்ற இந்த அன்பாக்ஸ் பண்ணி இந்த பேக்கை பிரித்து அப்படிலாம் சொல்லணுன்றது வந்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண முடியலங்க. ஏன்னா வந்து நிறையா வாட்டி நான் பிரிச்சுட்டேன், நிறையா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் வந்து டேரெக்டாகவே காமிச்சிட்றேன். ஸோ GoPro Hero 10 ஸோ பார்த்துக்குங்க. ஸோ நம்ம எடுத்தாச்சு, வாங்கியாச்சு, சரிங்களா. ஸோ நல்லா இருக்குல்ல GoPro Hero 10. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து GoPro Hero 8 வச்சுட்டு இருந்தேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆடியோ வந்து நிறைய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது செம்ம மக்கர் பண்ணிடுச்சு. நான் ரீசெண்டாக பெங்களூர் ட்ரிப்பெல்லாம் போனேன், அதெல்லாம் செம்ம மக்கர் பண்ணிடுச்சுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா விற்றுட்டேன் நான். ஸோ அதான் சொன்னேன்ல. ஸோ என்னடா அவன் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னென்னா நான் வந்து GoPro இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. அதுக்காக தான் கிட்டத்தட்ட 1 மந்த்தாக வந்து வீடியோ போடவே இல்லை. ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு 3 டேஸாக தான் ஒரு 3 வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன், சரிங்களா. அந்த GoPro இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 46,000 வந்துருச்சுங்க. ஸோ என்னடா 46 அவ்வளோ ரேட்டாக வருது அப்படின்னா, இது வந்து வாரண்டியோடு வாங்கினது. ஸோ அதனால் வந்து இந்த ரேட்டு தாங்க. இது அமேசானில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வருதுங்க. என்ன சொல்கிறது, ரொம்ப ஏதோ 2 இயர்ஸ் வாரண்ட்டி அப்படின்லாம் வருது. ஸோ ஆனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறைய இடத்துல விசாரிச்சிட்டேன், GoProக்கு வந்து நம்ம தமிழ்நாடு எந்த ஒரு சர்வீஸ் சென்டருமே இல்லைன்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. ஸோ அங்கிட்டு தான் இருக்குது போல். ஸோ சிங்கப்பூர், மும்பை அந்த மாதிரி இடத்துல தான் அந்த அஃபிஷியல் சர்வீஸ் சென்டர் இருக்கும் போலங்க. பெங்களூர் சொல்கிறாங்க, பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்ட்டு எனக்கு தெரிலங்க, சரிங்களா. ஸோ தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு இன்ஸ்டாவில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா. சரி, ஓகேங்க. ஸோ வந்து 46 என்னோட அதான் 46,000 வந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. எல்லாமே வேணடா அவன் வீட்டில் கேட்டிருப்பான், வீட்டில் வாங்கியிருப்பேன்னு மட்டும் அப்படி மட்டும் நினச்சிடாதீங்க. ஸோ முழுக்க கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 98% அமௌண்ட் ஃபுல்லாமே நான் தாங்க போட்டேன். இதில் என்னோடய சொந்த உழைப்பு தான் அது. என்ன சொல்கிறது, சேலரி ஒரு 20 இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய GoPro விற்ற காசு ஒரு 15 இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில அமௌண்ட்ஸ் எல்லாம் தரணும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு 10 ரூபா வாங்கினேங்க. ஸோ அந்த என்னோடய அமௌண்ட்டு தான். ஸோ அவங்க நான் கொடுத்து வச்சுருந்தேன் ஏற்கனவே. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி சேர்த்து கடைசியில் வந்து ஒரு 5 ரூபா மட்டும் அடிச்சிச்சுங்க. ஸோ அந்த டயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா வீட்டில் நான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி 5 ரூபா மட்டும் ஒரு 5,000 மட்டும் அடிங்க. ஸோ அது மட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்டேட் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை போகிறோம், ஒரு ரைடு போயிட்டு சென்னையில் போய் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ இங்கேயும் அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க, 45. மதுரையில் ஆர்டர் போட்டு சென்னையிலேருந்து ஆர்டர் போட்டு தான் வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இங்கேருந்து பெட்ரோல் போட்டு நம்ம எப்படியும் பைக்கில் தான் போவோம். ஸோ அது எல்லா பற்றியும் தெரிஞ்சது. அதுவும் முக்கியமாக நான் வந்து பைக் இல்லாமல் நான் சென்னை போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து பைக்குக்கு எப்படியும் நம்ம ஆர்எஸ் எப்படியும் வந்து 3,000 அடிச்சிருவான். 3,500 கிட்ட வந்துடும் வைங்க. அப்புறம் அங்கே போயிட்டு அங்கே தங்குறது ஒரு 1,000 வந்துடும். அதே கிட்டத்தட்ட 5,000 வந்துடுது. அப்புறம் என்கிட்ட கரெக்டாக 50 வச்சுருந்தேங்க. 50 வச்சுருந்தேன். 46க்கு இது வாங்கிட்டேன். மீதி இதுக்கு வந்து அக்சசரிஸ்க்கு வந்து ஆர்டர் போட்டாச்சுங்க. ஸோ அமேசானில் ஆர்டர் போட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலாஞ்சி கேஸ் மட்டும் வச்சுருக்கீங்க. ஐயோ
சாரி. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உலாஞ்சி கேஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டேன். ஏன்னா வந்து வாங்கினோன்னே அப்படி ஹெல்மெட்டில் மாட்டுற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ உலாஞ்சி கேஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கேன். ஸோ இதில் வந்து மாட்டிடலாம். சரி, ஓகேங்க. ஸோ வந்து அதான் சொன்ன மாதிரி ரொம்பவே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதமாக போராடி அமௌண்ட்டை கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு சேலரிலாம் இப்போதைக்கு என்கிட்ட அமௌண்ட்டே கிடையாதுங்க. என்கிட்ட இருந்த அமௌண்ட்டை ஃபுல்லாமே இந்த கேமராவில் போட்டேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமரா எடுக்கலாட்டி கன்ஃபார்ம் வந்து நான் வேற ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ சப்போஸ் நம்ம ரெகுலராக வீடியோ போட முடில, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாப் வந்து இந்த மாதிரி இதில் வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த கேமரா வாங்கினதேவும். ஸோ அப்படி இல்லாட்டினா வந்து நான் வேறு பிளான் வச்சுருந்தேங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஐஃபோன் எடுக்கணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை. ஸோ அதனால் வந்து ஐஃபோன் 13 ஆர்டர் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஏன்னா 50 இருக்குல்ல, அப்புறம் வந்து 20, 22 தானே, 128 வந்து 72, அப்புறம் வந்து 72,000, அப்புறம் இல்லாட்டி 256 வந்து 80 சம்திங் வந்துருந்துச்சு அமேசானில். ஸோ அதை 50 இஎம்ஐயில் போட்டோட பூர்விகாவோட இங்கே எடுத்துடலாமான்னு பார்த்தேன். பட் இருந்தாலுமே வேணாம், நம்ம கோப்ரோ எடுத்துகிட்டு நம்ம இதை ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி நம்ம எடுத்துகிட்டு இது வந்து செட் ஆகலாட்டி அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஐ மீன் இதை வாங்கி செட் ஆகலான்ற மாதிரி இதை வாங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் ஐஃபோன்லாம் அப்படின்றதுக்காக வந்து இதை எடுத்தாச்சுங்க. ஸோ அதனால் வந்து என்கிட்ட இப்போ சுத்தம் அமௌண்ட்டே கிடையாது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மட்டும் மிஞ்சிச்சுங்க. ஏன்னா ஆர்டர் போட்டாச்சு, நீ அதுக்கு கொடுக்கணும் அமௌண்ட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு 1000 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த 1000 வச்சு ஸோ வீட்லேயும் நம்ம இப்போலாம் வர கேட்குறது இல்லைங்க. ஸோ மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம வீட்டிலேருந்து வாங்குறதே கிடையாது. என்றைக்கு நம்ம கைக்கு சேலரி வந்துச்சோ அன்னையிலேருந்தே நம்ம வந்து வீட்டை எதிர்பார்க்குறத விட்டாச்சுங்க. ஸோ அதனால் வந்து முழுக்க இப்போ வந்து ஓன் டிபெண்டன்ட் தான். ஸோ அதனால் வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படியாவது அடுத்து ரைடு போகிறதா இருந்தாலும் சரி, அடுத்து வந்து எதுவும் நம்ம யூடியூபுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வாங்குறதா இருந்தாலும் சரிங்க. ஸோ எல்லாமே நம்மளோட ஓன் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ண விரும்பிக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகேங்க. ஸோ வளன்னு பேசாமல் இன்னும் நான் ஸ்டிக்கரோடு பிரிக்காமல் வச்சுருக்கேன். இதுக்கு நிறைய ஆர்டர் போட்டாச்சு. பேட்ரி, சார்ஜரு அப்படி இப்படி நிறைய ஆர்டர் போட்டேன். அதே 3000 கிட்ட வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது ஷார்ட்ஸில் அந்த மாதிரி ஏதாச்சும் நான் காமிக்கிறேங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க. இதை வந்து நம்ம ஃபைனலாக அதை வந்து ஆன் பண்ணி பார்த்தலாம் எப்படி தான் இருக்குன்னு. இதில் இன்னொரு ஹைலைட்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளே வரையா. ஸோ GoPro 8, 9 விட இது ரொம்ப அட்வான்ஸ்டு மாடல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். சரி, ரைட், ஆன் பண்ணி பார்ப்போம். நேற்று தான் சார்ஜ் போட்டேன். ஸோ அந்த பீப் சவுண்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஸோ பீப் சவுண்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணியாச்சுங்க. ஸோ இதாங்க நம்ம GoPro. ஸோ ஃப்ரண்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா? இப்படி தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபோன் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. ஸோ ஒரு மாதிரி ரொம்பவுமே ஒரு மாதிரியாக தாங்க இருக்குது. ஸோ ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஆட்டோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேன். ஸோ இப்போ தெரியுது பார்த்தீங்களா? ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது பாருங்கள். ரைட், இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுதுங்க. ஸோ தெரியுதா? ஸோ இப்படி தாங்க வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபோனை இப்படி வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே தெரியுது. ஸோ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க வியூ வந்து இப்படி தாங்க இருக்குது. ஸோ பாருங்கள், தெரியுதா? ஸோ ஆஃப் ஆகிடுச்சு போல. ஸோ இந்த இப்படி தான் தெரியுது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் டிஸ்பிளே சூப்பராக தாங்க தெரியுது. நல்லா இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா GoPro Hero 9 அதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ ஷேடு. ஸோ அது ஒன்று மாறுது. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னமோ ஸ்லோ மோஷன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஷேக் பண்ணுறோம் பார்த்திங்களா, அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவும் சேர்ந்து ஷேக்காகும் அப்படிலாம் நிறைய விஷயம் சொன்னாங்க. ஸோ உண்மையிலே ஒரு அட்வான்ஸ்டு மாடலாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதுதான் அதை எடுத்தேன். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக ஃபர்தராக நம்ம போடுற வீடியோ எல்லாமே GoPro Hero 10 தாங்க இருக்கும். சரிங்களா? ஸோ உண்மையிலே வந்து ஒரு நல்ல கேமராவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ வாரண்டியோடு வாங்கியிருக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து இந்த கேமரா ஒரு கடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரண்ட்டி இல்லாமல் ஜஸ்ட்டு 35 தாங்க. ஜஸ்ட்டு 35,000 தான். இன்னொரு கடையில் என்ன சொன்னாங்கன்னா 37 வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் உள்ளே வந்து அக்சசரிஸ் வந்துடும், இல்லாட்டி எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்துடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ டே பை டே வந்து இதோட ரேட் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நான் வாங்குறப்போ வந்து இப்போ 46, நான் பிஃபோர் வந்து ஒரு 2 months கேட்கும்போது 43 தான் வாரண்டியோட, வித் பில்லு வாரண்டியோட. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 46,000 சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நாளுக்கு நாள் வந்து இந்த ரேட் வந்து வேரி ஆகுது. ஸோ அதனால் வந்து இந்த GoPro வந்து நல்லா உழைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இதை குறைஞ்சது ஒரு 3-4 வருஷமாக யூஸ் பண்ணுங்க. நல்லா ஒரு ஃபால்ட் வராமல் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபால்ட் வராமல் யூஸ் பண்ணணும்.
அதான் இதை வச்சாவது ஸோ இன்னமும் சொல்கிறீங்க. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து மானிட்டைசேஷன் ஆகிற ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஹவர்ஸ் அந்த ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோட ஹவர்ஸ்லாம் 1 இயர் தாண்டிச்சு பார்த்தீங்களா, அதோட ஹவர்ஸ்லாம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 வாட்ச் ஹவர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்து இந்த வாட்டி பிடிச்சிருக்கலாம். இந்த கோப்ரோ வந்து போச்சே அப்படின்றதுனால அந்த வீடியோ வந்து அப்படியே டிமாண்ட் ஆகிக்கிட்டு. ஆனால் நம்ம இப்போ ஒரு வீடியோ வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு 4 வீடியோ போட்டேன்னா ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வந்து ஒரு வியூஸ் போயிடுது. ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பட்டு வீடியோஸ் போடாதனால அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதுதான் காரணம், வேறு எந்த காரணமுமே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ வந்து நான் மைக் வேறு வச்சுட்டேன், ஆடியோ அந்த அளவுக்கு இருந்தார். சரி, ரைட், ஓகே. ஸோ அதனால் வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துடும். சரி, மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் வந்து மேக்ஸிமம் வந்து பைக் அண்ட் ட்ராவல் ரிட்டர்ன் வீடியோஸ் தாங்க வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காமல் பண்ணி வச்சுங்க. சன்டில் தென், பாய் ஃப்ரம் தினேஷ். தேங்க்யூ.